வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி டிப்ஸ் சில தற்கொலைகளெல்லாம் நினச்சி சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்னே தெரில. எனக்கு ரெண்டுமே சேர்ந்து வருது. ஆக்சுவலி என்னன்னாங்க, நான் சின்ன பையன்லேருந்து என்னோட மாமா பொண்ணை நான் லவ் பண்ணுறேங்க. அப்போ 2 பேருமே படிச்சுட்டு தான் இருந்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் 2023 வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு விளாக் எடுத்திருப்பேன். அதை தான் இப்போ ரீசெண்டாக, ஏன்னா அதை வந்து நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாங்க போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி. அதில் வந்து நான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னன்னாங்க, இவ்வளோ வருஷம் பாப்பா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. எப்படியும் ஸ்கூல் படித்து முடிச்சு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம்லாம் அதில் டீட்டெயில்டாக பேசியிருந்தேன். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த 2025 இப்போ ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோவை மட்டும் கட் பண்ணி பின்னாடி வந்து ஒரு சீரியஸ் பிஜிஎம், ஒரு மாதிரியான பிஜிஎம்லாம் போட்டு மக்களை மேனிப்புலேட் பண்ணி ஏமாற்றிட்டு திரியிறானுங்க. எந்த கோவிலில் சைல்டு மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியல சத்தியமாக. அதுவும் குருவாயூர் கோவிலில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஐடி ப்ரூஃப்லாம் வெரிஃபை பண்ணாமே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பானுங்க. இவனுங்கள மாதிரி தற்கொலைங்களா அவங்க? 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள மேரேஜே பண்ண முடியாது. அதெல்லாம் அந்த தற்கொலைங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் தட்டி விடுங்க. எனக்கு சிரிப்பாகவும் வருது, கோவமும் வருதுங்க. ஆக்சுவலி ஏங்க, மீம் பேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போட்டுட்ருக்கீங்க. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. அதே மாதிரி நாட்டில் அவ்வளோ அநியாயங்கள், அவ்வளோ அக்கிரமங்கள் நடந்துட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நாங்கள் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் இந்த சில நல்ல மனிதர்களும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு தற்கொலைத்தனமாக என்ன உண்மைன்னே தெரியாமல் போட்டிருக்கக்கூடாது. 2023 ஷூட் பண்ண வீடியோவை நான் 2025 மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஃபுல் வீடியோ பார்க்காம சின்ன ஒரு கிளிப்பை பார்த்துட்டா போதும், அதை எடுத்து ஷேர் பண்ணுறது. இதில் நம்மளும் தற்கொலைங்கிறானுங்க. ஸோ தற்கொலையாக இருந்திருந்தா நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க மாட்டேன். கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள்னாலையும் ஒரு படம் நடிச்சிருக்க மாட்டேன். அதை வந்து அந்த தற்கொலைகளுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் இந்த மாதிரி எந்த ஒரு மீம்ஸ் வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இது என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அது தெரியாமல் இந்த தற்கொலைகள் வந்து போலீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், கொஞ்சமாவது வளர்ந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லி நான் ட்விட்டரில் கமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் மீம் போடக்கூடியவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் வாழ்க்கையை பார்த்து கொஞ்சம் உருப்படுங்க. அண்ட் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி விழிப்புணர்வாக இருங்க. ஓகேங்க, நன்றி.